ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாங்க. இது ஒயிட் ரைஸ் அப்புறம் எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கு கூடயும் ரொம்பவே சூப்பரா மேட்ச் ஆகும். சரி வாங்க இப்ப சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம 1 கிலோ அளவுக்கு சிக்கன் கிரேவி செய்ய போறோங்க. அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 2 பிரியாணி இலை, 2 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 6 லவங்கம், சின்னதா ஒரு அனாசிப்பூ, அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இது லைட்டா கலர் மாறினதும் இது கூட 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யற போது சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம நான்வெஜ் எல்லாம் செய்யற போது கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதனுடைய ஃபிளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். மேக்சிமம் நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கருவேப்பிலை நிறைய சேர்த்திருப்பாங்க. அதனுடைய அரோமா வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமா வறுபட்டுருச்சுங்க. இப்ப இது கூட மீடியம் சைஸ்ல 3 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி உள்ள சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் மீடியம் சைஸ்ல 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. பெருசா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க, சின்னதா இருந்துச்சுன்னா 4 அளவுக்கு சேர்த்துடுங்க. நல்ல பழமான தக்காளியா சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்ப இது கூட 1 கிலோ அளவுக்கு சிக்கனை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு சிக்கனை பெரிய பீசஸா வாங்காம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்பதான் சிக்கனுக்குள்ள மசாலாலாம் இறங்கி சிக்கன் சாப்பிடும் போது நல்லா ஜூசியா இருக்கும். சிக்கனை உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க இப்ப சிக்கன் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஹீட்லயே சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க இப்ப 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. சிக்கன் ஓரளவுக்கு வெந்து சிக்கன்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வதங்கி சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவு மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ஃபர்ஸ்ட் அளவா சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துடலாம். நான் கடையில வாங்கின சிக்கன் மசாலா தாங்க எடுத்திருக்கேன். நீங்க வீட்டில் அரைச்சதா இருந்தா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். நமக்கு சிக்கன் மசாலாவே ஓரளவுக்கு நல்லா காரமா தாங்க இருக்கும். அதனால மிளகாய் தூள் வந்து ஃபர்ஸ்ட் குறைவா சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு காரம் பத்தல அப்படின்னா கூட அதுக்கப்புறமா சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நமக்கு சிக்கனே ஓரளவுக்கு தண்ணி விட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துட்டு தேவைப்பட்ட கடைசியா தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க இப்ப சிக்கன் மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு சிக்கனே ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்குங்க. அதனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துடுங்க.
இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வந்து கிரேவியும் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கிரேவி இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை கிரேவி அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி அதிகமா கிடைக்கும். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சா. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.